2024ஆம் ஆண்டுக்கான EIU வணிகச் சூழல் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தினை பெற்றுக்கொண்ட நாடு எது? சிங்கப்பூர். EIU எனப்படும் எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் 82 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் வணிகம் செய்வதற்கான சிறந்த இடங்களை 91 குறிகாட்டிகளினூடாக மதிப்பீடு செய்து தரவரிசை பட்டியலினை வெளியிட்டு வருகின்றது. அவ்வகையில் 2024ஆம் ஆண்டில் வணிகம் செய்வதற்கான சிறந்த இடங்கள் பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து டென்மார்க் மற்றும் அமெரிக்கா அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. 4ஆம் மற்றும் 5ஆம் இடங்களில் முறையே ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. அரசியல் மற்றும் நுண்பொருளாதார சூழல்கள், சந்தை வாய்ப்புகள், தனியார் நிறுவனம் மற்றும் போட்டிக்கான கொள்கை, வரிகள், நிதியளித்தல் மற்றும் தொழிலாளர் சந்தை போன்ற 11 வகைகளை இந்த மாதிரி ஆராய்கிறது. கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகையில் வரிகளை குறைத்தல், சீர்திருத்தங்கள் மற்றும் வணிக நம்பிக்கையை உயர்த்துதல் போன்றவற்றில் கிரீஸ் நாடானது மேம்பட்ட நிலையை காட்டுவதனால் வணிகம் செய்வதற்கான சிறந்த இடங்கள் பட்டியலிலும் மேம்பட்டு உள்ளது. சிறப்பு 301 அறிக்கை இதனுடன் தொடர்புடையது ஆகும். அறிவுசார் சொத்து உரிமைகள், இணைய நெறிமுறை பாதுகாப்பு மற்றும் அமுலாக்கத்தின் உலகளாவிய நிலை பற்றிய வருடாந்த மதிப்பாய்வு சிறப்பு 301 அறிக்கை ஆகும். இதனை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் நிறுவனம் வெளியிட்டு வருகின்றது. இதற்கு சிறப்பு 301 அறிக்கை என பெயர் வருவதற்கு காரணம், இது 1974ஆம் ஆண்டு வர்த்தக சட்டத்தினுடைய 301வது பிரிவின் கீழ் வெளியிடப்படுவதனால் ஆகும். இது பெரும்பாலும் அமெரிக்காவினுடைய நிறுவனங்களுக்கு போதுமான அறிவுசார் சொத்து உரிமைகளினை வழங்காத நாடுகளினை பட்டியல் படுத்துகின்றது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பூப்பந்தாட்ட உலக சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நாட்டில் நடாத்தப்பட்டது? தாய்லாந்து. இது 14வது மாற்றுத்திறனாளிகளுக்கான பூப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டி ஆகும். இது தாய்லாந்து நாட்டின் பட்டாயா நகரத்தில் இடம்பெற்றது. இதில் 23 பதக்கங்களை பெற்று சீனா முதலிடத்தையும் 9 பதக்கங்களை பெற்று இந்தோனேஷியா 2ஆம் இடத்தையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் 13வது மாற்றுத்திறனாளிகளுக்கான பூப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டி 2022ஆம் ஆண்டு ஜப்பானின் டோக்கியோ நகரில் இடம்பெற்றது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உலக சுகாதார அமைப்பினால் மலேரியா பாதிப்பற்ற நாடு என்ற சான்றிதழ் பெற்ற நாடு எது? கபோ வெர்டே. ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் மலேரியா பாதிப்பற்ற நாடு எனும் சான்றிதழை பெற்ற 3வது நாடு ஆக கபோ வெர்டே விளங்குகிறது. இதற்கு முன்னர் 1973ஆம் ஆண்டு மற்றும் 2019ஆம் ஆண்டில் முறையே மொரீசியஸ் மற்றும் அல்ஜீரியா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகள் மலேரியா பாதிப்பற்ற நாடுகள் எனும் சான்றிதழை பெற்றிருந்தன. உலக சுகாதார அமைப்பானது மலேரியா பாதிப்பற்ற நாடு எனும் சான்றிதழை இதுவரை 43 நாடுகள் மற்றும் ஒரு பிரதேசத்திற்கு வழங்கியுள்ளது. இச்சான்றிதழானது ஒரு நாட்டின் மலேரியா இல்லாத நிலையை உலக சுகாதார அமைப்பு அதிகாரபூர்வமாக அங்கீகரிப்பதாகும். அனோபிளஸ் கொசுக்களால் உள்நாட்டு மலேரியா பரவும் சங்கிலி குறைந்தது இறுதி 3 வருடங்களாக நாடு முழுவதும் தடைப்பட்டுள்ளது என்பதனை கடுமையான நம்பகமான ஆதாரங்களுடன் ஒரு நாடு காட்டும் போது இச்சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. ஆப்பிரிக்காவில் முதல் தடவையாக மலேரியா தடுப்பு மருந்தினை குழந்தைகளுக்கு வழங்கவுள்ள முதலாவது நாடு கெமரூன் ஆகும். உலகில் மலேரியாவினால் நிகழும் உயிரிழப்புகளில் 95% உயிரிழப்புகள் ஆப்பிரிக்க கண்டத்திலேயே நிகழ்கின்றன. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரைட்ஸ் டு டிஸ்கனெக்ட், அதாவது இணைப்பு துண்டிக்கும் உரிமை எனும் சட்ட மூலத்தினை முன்மொழிந்துள்ள நாடு எது? ஆஸ்திரேலியா. தொழிலாளர்களுக்கு அழுத்தமற்ற வாழ்வு என்பதனை எண்ணத்தில் கொண்டு வேலை நேரம் நிறைவடைந்த பின்னர்
அலுவலகத்தில் இருந்து வருகின்ற அழைப்பு மற்றும் குறுஞ்செய்திகளினை புறக்கணிக்கலாம் எனும் துண்டிக்கும் உரிமை சட்டம் மூலம் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு ஆரோக்கியமான வேலை வாழ்க்கை என்ற இரண்டுக்கும் இடையிலான சமநிலையை மீட்டெடுக்கும் என அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு மார்ச் மாதம் உலகின் முதல் வேத கடிகாரம் எந்த நகரில் நிறுவப்பட்டுள்ளது? உஜ்ஜயினி. இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜயினி நகரில் விக்ரமாதித்யா என்ற பெயரில் உலகின் முதலாவது வேத கடிகாரமானது நிறுவப்பட்டுள்ளது. இது பாரம்பரிய இந்திய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி நேரத்தினை காட்டுகின்றது. திறன்பேசி செயலி மூலம் இணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இவ்வேத கடிகாரம் 85 அடி உயர கோபுரத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது கிரக நிலைகள், முகூர்த்தம், ஜோதிட கணக்குகள், IST எனப்படும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் மற்றும் GMT எனப்படும் கிரீன்விச் மீன் டைம் என்பவற்றை காட்டுகின்றது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் மேலும் புதிய தகவல்களுக்காய்.